ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியத்துல ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டாரா, ஒரு அதிசயம் செய்ய மாட்டாரா என்று சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உடைய வாழ்க்கையில அற்புதமும் அதிசயமான காரியத்தை உன்னுடைய குடும்பத்திலே, உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர் செயல்படுத்த போகிறார். உன் தொழிலிலே ஆண்டவர் செயல்படுத்த போகிறார். உன் வியாதியிலே அவர் செயல்படுத்த போகிறார். எதிலெல்லாம் அற்புதம் நடைபெற வேண்டும், ஒரு அதிசயம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி நீ காத்திருக்கிறாயோ அந்த காரியத்திலெல்லாம் அற்புதமும் அதிசயமும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. ஏசாயா 29ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் உடைய குடும்பத்திற்குள்ளாய் நடைபெறப் போகிறது. பிரியமான சகோதரனே, சகோதரி, உன்னுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்து நீ சோர்ந்து போயிருக்கலாம், மனம் உடைந்து போயிருக்கலாம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணினாரே, என்னுடைய வாழ்க்கையில ஏன் இன்னும் நடைபெறவில்லை அப்படின்னு சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில மட்டும் ஆண்டவர் சொன்னா செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, நான் இந்த ஜனங்கள் மத்தியில அற்புதமும் ஆச்சரியமா விதமாக நான் உனக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போறேன். அந்த அதிசயத்தை தேவன் செய்யும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் உடைய குடும்பத்தில் நடைபெற போகிறது. அநேகர் பார்த்து சொல்லுவாங்க, இது எப்படி உன் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னு சொல்ற விதமாக உடைய குடும்பத்திலே ஆண்டவர் செயல்படுத்த போகிறார். திருமண காரியங்களில் இருக்க எல்லா தடைகளையும் அவர் தகர்க்க போகிறார். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்க வேலை காரியங்களிலே இருக்கிற தடைகளை அவர் தகர்க்க போகிறார். இந்த நாட்களில் விசா எனக்கு வரலன்னு சொல்லி நீ ஏக்கத்தோடு இருக்கலாம். தேவன் சீக்கிரமா இந்த விசாவை கொண்டு வர போகிறார். ஆம் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த நாட்கள் நான் கடன் பிரச்சனை மாட்டியிருக்கிறேன், என் வீடு விற்காதா, என்னுடைய ஸ்கூல் விற்காதா என்று சொல்லி கலங்கி தவித்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் எனக்கு சொல்றாரு, நான் சீக்கிரமா அதை செஞ்சு முடிக்க போறேன். அற்புதமும் ஆச்சரியமான விதமாக இந்த ஜனங்களுக்கு அதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். எந்த ஜனங்கள் முன்னால நீ வெட்கப்பட்டு நின்னாயோ அதே ஜனங்கள் முன்பாக ஆண்டவர் அதிசயமும் ஆச்சரியமான காரியத்தை உடைய வாழ்க்கையில செய்து கனப்படுத்துவார். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனே, அப்பா, உடைய பிள்ளைகள் ஆண்டவரே என்னென்ன காரியத்திலெல்லாம் ஆண்டவரே ஒரு அற்புதம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் ஆச்சரியம் விதமாக நீர் அற்புதத்தை செய்து அவர்களை கனப்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. இந்த நாளில் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சப்பா, நான் நேற்று உலகுவதும் என்னை கைவிடுதலை சொன்ன வார்த்தையின்படி நீர் அவர்களோடு கூட இருந்து எல்லா காரியத்திலும் நேர்த்தியாய் செய்து முடிக்க போற தயவுக்காய் மக்கள் நன்றி செலுத்துறோம். பொருட்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.